பழனிசாமி, பாக்கியா 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. காரில் போகும்போது பாக்கியா சொல்கிறாங்க, உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி கேட்குறாரு. இல்லை சார், ஒரு பொண்ணு தனியாக வாழ முடியாதா? ஏதாவது ஒரு சூழ்நிலையால் அவங்க வீட்டுக்காரை பிரிஞ்சிட்டா தனியாக வாழ முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் மேடம் முடியாது? முடியும் மேடம், கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி சொல்கிறாரு. இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. என் பசங்களை பார்த்துக்கணும், அதை பார்த்துக்கணும், இதை பார்த்துக்கணும், எவ்வளவோ வேலை இருக்குது. அது மட்டும் இல்லை, என்னோடய ரெஸ்டாரண்ட்டு எனக்கு டைமே இல்லை சார். நான் பயங்கர பிஸியாக இருக்கேன். அப்படியே போதும், இந்த வாழ்க்கை எனக்கு போதும் சார். இதை விட எனக்கு என்ன சார் வேணும்? சுத்தமாக டைம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. ஆமாம் மேடம், எல்லாமே எனக்கு தெரியும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி யோசிக்கிறாரு. அப்போது நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான், உங்களால் தனியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாக்கியா யோசிக்கிறாங்க. அப்போ பழனிசாமி சாரோட மனசில் எதுவுமே இல்லை, அவங்க வீட்டில் இருக்கவங்க தான் தெரியாமல் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எதுவுமே சொல்லவே இல்லை, அமைதியாக யோசிக்கிறாங்க. அப்போ பழனிசாமி யோசிக்கிறாரு, யாரோ பாக்கியா மேடத்துக்கிட்ட ஏதோ பேசியிருக்காங்க, அதனால தான் இவங்க இப்படி சொல்கிறாங்க. நல்ல வேலை, இவங்க மனசில் என்ன இருக்கோ அதை உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. 2 பேர் சரி சார் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து போகிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே இனியா இருக்காங்க. இந்தா இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சாப்பிட்றாங்க. சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இனியா ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? அதுவாம்மா, ஃப்ரெண்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா குட்டி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இங்கே பாருமா. ஆமாம், விமல் கிட்டே நீ இப்போ பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏம்மா நீ இன்னும் சந்தேகப்பட்டுட்டு இருக்கிய என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. இல்லை, அன்றைக்கி நீ அப்பாவோட ரெஸ்டாரண்ட் போகும்போது அவன் வந்தானா? ஆமாம்மா, அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் தான் அவங்க வீடு, அதனால் வந்தாருமா. நீ ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்காதம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. ராதிகா வீட்டில் இருந்து கோபிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்துட்டு ஸ்கேன் பண்ண போகணும், நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் ஒரு 5:30 வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ராதிகாவோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே ஈஸ்வரி போகிறாங்க கிச்சனுக்குள்ளே, பின்னாடியே போகிறாங்க. தண்ணி குடிக்கிறதுக்காக பிடிச்சிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்களும் வராங்க. ஏன் நான் தண்ணி குடிக்கும் போது தான் நீங்கள் தண்ணி குடிக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. இப்போ என்ன பிரச்சனை? தள்ளி போங்க, எப்போ பார்த்தாலும் என் பொண்ணை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது, இவங்க வேறு ஸ்கேன் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி வயிற்றுச்சலாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இந்த வயசில் குழந்தை வேணான்னு தான் சொல்கிறேன், நான் வேறு எந்த காரணமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என்ன பேசுறது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்கேருந்து போகிறாங்க. ஈஸ்வரி பின்னாடியே நின்றுட்டு இருக்காங்க. அந்த பக்கமாகவே ராதிகா போகிறாங்க. போகும்போது அந்த ஃப்ளார் பாட்டை அப்படியே தடுக்கி கீழே விழுறாங்க. விழுந்துட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அப்படியே தள்ளுற மாதிரி பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. பிடிக்க போகிறாங்க அப்படியே ஈஸ்வரி. ஆனால் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருமே. அவங்க தான் தள்ளி விட்டுட்டாங்கன்னு நினச்சிட்டு அப்படியே கீழே விழுத்து கத்துறாங்கம்மா, வயிறு வலி தாங்க முடியலம்மா, என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பயங்கரமாக கத்துறாங்க. அவங்க அம்மா ஐயோ எல்லாருமே ஓடி வராங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸ்வரி எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. உடனே ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை மாப்பிள்ள, ராதிகா நல்லா தான் இருந்தால் கீழே விழுந்துட்டா, வயிறு பயங்கரமாக வலிக்குதுன்னு சொல்கிறா, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. தோ உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கர டென்ஷனாக வராரு. ராதிகா பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கு வலி சுத்தமாக தாங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை சரியாயிடும், மாப்பிள்ளை வந்துகிட்டே இருக்காருமா, கண்டிப்பாக அதை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய்ட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா என்னால் சுத்தமாக வலி தாங்க முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. இதை வந்துடுவார், கண்டிப்பாக வந்துடுவார், நீ எழுந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்குறாங்க. ராதிகா கத்திட்டே இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஈஸ்வரி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ என்னாச்சு அப்படி